நெக்ஸ்ட் இதனோட கண்டினியூட்டி பார்க்கலாம். நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு பற்றி கண்டினியூட்டி பார்க்கலாமா? அப்போ நல்லா கவனிங்க. இன்டர் டிசிப்ளினரி பிரான்ச்சஸ் லைக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் குவாண்டம் கெமிஸ்ட்ரி ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஹியர் அப்படின்றான். அப்போ இன்டர் டிசிப்ளினரி இணைப்பு. இன்டர் டிசிப்ளினரினா இன்டர்னா இடை, டிசிப்ளினா இணைப்புன்னு அர்த்தம், ரைட்டா? இணைக்கிறது. அப்போ எதை இணைப்புன்றத சொல்கிறான்னா பிரான்ச்சஸ்னால் பிரிவுகள் அப்படின்றான். அப்போ நல்ல பிரிவுகள் என்னென்னு பார்த்தா லைக் உதாரணமாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொன்ன என்னது அதாவது உடலியல் வேதியியல்னு அர்த்தம். ஃபிசிக்கல்னால் உடலியல் வேதியியல். அப்போ உடலியல் வேதியியல்ன்றது கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசிக்ஸு இருக்கிறது, ரைட்டா? அப்போ உடலியல் வேதியியலோட இணைப்பின் பிரிவுகள்னு அர்த்தம். இது ஃபிசிக்ஸும் இல்லை கெமிஸ்ட்ரியும் இல்லை, ரெண்டு சேர்ந்த ஒரு சப்ஜெக்ட், ரைட்டா? அதான் ஃபிசிக்கல்னு சொன்னால் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னா உடலியல் வேதியியலோட ஒரு பிரிவு. ஃபிசிக்ஸில் உள்ள ஒரு பிரிவை தான் சொல்கிறோம். அதான் பிரான்ச்சஸ்னால் பிரான்ச்சஸ் எப்படி இருக்கிறது? அது இணைப்பாக இருக்கிறது. இன்டர் டிசிப்ளின் இணைப்பானது எவ்வாறாக இருக்கிறது? பிரான்ச்சஸ்னால் ஒரு பிரிவுகளாக இருக்கிறது. லைக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்றான், உடலியல் வேதியியல்ன்றான். இப்போ இது அண்டு மேலும் குவாண்டம் கெமிஸ்ட்ரின்னாலும் அது குவாண்டம் வேதியியல். அப்போ இந்த ரெண்டுமேமும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் குவாண்டம் கெமிஸ்ட்ரியும் கிளைகளாக இருக்கின்றன, இணைப்பு கிளைகளாக இருக்கின்றனன்றான். இது பிளேனா வகிக்கிறது, அங்கம் வகிக்கிறது. இம்பார்ட்டன்ட் ரோல் ஹியர், முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது, ரைட்டா? இது என்ன பங்கு வகிக்கிறது? முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த வேதியியல் பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் இயற்பியல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம், அல்லது உடலியல் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறான். அது ரெண்டும் ஒன்று தான். அதை இயற்பியல் கெமிஸ்ட்ரியும் குவாண்டம் கெமிஸ்ட்ரியும், ஃபிசிக்கல்னால ஃபிசிக்ஸ் தான் குறிக்கிறது, உடலியல்னு போட்டிருக்கான். ஃபிசிக்கல்னால் இயற்பியல் வேதியியல்னு அர்த்தம். இயற்பியல் வேறு, இயற்பியல் கலந்த வேதியியல், ரைட்டா? அப்போ இது ஒரு இணைப்பு தானே. இயற்பியலும் அல்ல வேதியியலும் அல்ல, அது இயற்பியல் கலந்த வேதியியல் என்ற அர்த்தம். அதான் இது ஒரு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிக்கு ஒரு பிரிவாக இருக்கிறது. அதேமாதிரி குவாண்டம்ன்றது ஃபிசிக்ஸு, குவாண்டம் கெமிஸ்ட்ரி அப்படின்னா குவாண்டம் கெமிஸ்ட்ரியும் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது. ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன்ஸ் டு பயாலஜி அப்படின்னா ஃபிசிக்ஸ் உயிரியலில் என்ன தொடர்பில் இருக்கிறது என்பது தான் பொருள். ஃபிசிக்ஸு அப்படின்றது இயற்பியலானது உயிரியல் கூட உள்ள தொடர்பு. ஃபிசிக்ஸ்னால் இயற்பியல் இன் ரிலேஷன்ஸ் வித் பயாலஜி, ரைட்டா? பார்க்கலாமா? பயாலஜிக்கல் ஸ்டடீஸ் ஆர் இம்பாசிபிள் வித்தவுட் ஏ மைக்ரோஸ்கோப் டிசைன்ட் யூஸிங் ஃபிசிக்கல் பிரின்சிபிள்ஸ் அப்படின்றான். அப்போ பயாலஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னா அதாவது உயிரியல் சம்பந்தமான படிப்புகள், அதாவது உயிர் சம்பந்தமான, பயானால உயிர் தானே, பயோனா உயிர். பயாலஜிக்கல் ஸ்டடீஸ் உயிரியல் சம்பந்தப்பட்ட படிப்புகளானது ஆர் இம்பாசிபிள், நடக்கவே நடக்காது. அது எப்படி நடக்காதுன்றான்னு பார்ப்பான். எப்போ நடக்கும்னா காரணம் சொல்கிறாங்களுங்க. உயிரியல் படிப்பானது ஆர் இம்பாசிபிள், அது நடைபெறாது. வித்தவுட் ஏ மைக்ரோஸ்கோப் இல்லாமல் இந்த பயாலஜிக்கல் ஸ்டடி கிடையாது. அப்போ இதை படிக்கணும்னா மைக்ரோஸ்கோப்பு தேவை அப்படிங்கிறான். அப்போ மைக்ரோஸ்கோப் யாரால் உண்டாக்கப்பட்டது? ஃபிசிக்ஸோட தியரி கோட்பாடுகளால் உண்டாக்கப்பட்டது தான். ஒரு ஃபிசிக்ஸோட கோட்பாடுகள், தியரின்னு சொல்லலாம், பிரின்சிபிள்ஸ்ன்னு சொல்லலாம், லான்னு சொல்லலாம். அந்த கோட்பாடுகளால் உண்டாக்கப்பட்ட டெக்னாலஜின்னு என்னது? தொழில்நுட்பம். இந்த மைக்ரோஸ்கோப் ஒரு தொழில்நுட்பம். எதுக்கு? நுண்கருவிகளை கண்டுபிடிப்பதற்கு. டெலஸ்கோப் எதுக்கு? என்ன தொழில்நுட்பம்? தூரத்தில் ஒரு பொருளை பார்க்குறதுக்கு உண்டான தொழில்நுட்பம். அந்த எல்லாத்துக்குமே உதவி செய்கிறது யார்? ஃபிசிக்ஸோட தியரின்னு என்னது? கோட்பாடுகள் தான் உதவி செய்கிறது, ரைட்டா? அதை தான் சொல்கிறான். இப்போது இந்த மைக்ரோஸ்கோப் இல்லாமல் பயாலஜிக்கல் ஸ்டடீஸ் நடக்காது, படிக்கவே முடியாது. அப்போது நல்லா பார்த்துங்க, டிசைன்டு யூஸிங் ஃபிசிக்கல் பிரின்சிபிள்ஸ். டிசைன்னா வடிவமைக்கப்பட்டது. இது வடிவமைப்பு மைக்ரோஸ்கோப்பு. யூஸிங் எப்படி வடிவமைக்கப்பட்டது? பை யூஸிங் ஃபிசிக்ஸ் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னா இயற்பியல் தத்துவங்களால் வடிவமைக்கப்பட்டது. ஃபிசிக்ஸ் தியரின்னு சொல்லலாம், ஃபிசிக்ஸ் லாஸ்ன்னு சொல்லலாம், ஃபிசிக்ஸ் பிரின்சிபிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபிசிக்ஸ் தத்துவங்கள் இல்லைன்னு சொன்னால் உனக்கு டெக்னாலஜி கிடையாது. டெக்னாலஜிக்கு இல்லைன்னு சொன்னால் எந்த பொருளும் உங்கள்கிட்ட இருக்காது, மனுஷன் உயிர் வாழவே முடியாது. ஏன்னா ஃபிசிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல் சயின்ஸ், ரைட்டா?
நான் திரும்பி படிக்கிறேன். பயாலஜிக்கல் ஸ்டடீஸ் ஆர் இம்பாசிபிள், நான் நடக்காது வித்தவுட் ஏ மைக்ரோஸ்கோப் இல்லாமல் பயாலஜிக்கல் உயிரியல் படிப்புகள் நடக்கவே நடக்காது. அது யாரால் வடிவமைக்கப்பட்டது? யூஸிங் ஏ ஃபிசிக்ஸ் பிரின்சிபிள்ஸ். அப்படின்னா இயற்பியல் கொள்கைகள், இயற்பியல் கோட்பாடுகள், இயற்பியல் தத்துவங்கள்னு சொல்லுவாங்க. மூணுமே ஒன்று தான். ரைட்டா? நெக்ஸ்ட்டு த இன்வென்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அப்படின்னா இன்வென்ஷனாக கண்டுபிடிப்பு, டிஸ்கவரினா இருக்கிறத கண்டுபிடிக்கிறது. இருக்கக்கூடிய ஒரு பொருளை மற்றவனுக்கு தெரியாமல் நம்ம எடுத்துகிட்டு வர்றது. தெரியாமன்னு இல்லை, இருக்கிறத நீ புதுசாக கண்டுபிடிக்கிறது. இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்கிறது இன்வென்ஷன். ரைட்டா? அப்போ இன்வென்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட கண்டுபிடிப்பானது ஹேஸ் மேட் இட் பாசிபிள் டு சி ஈவன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ செல் அப்படின்றான். அதாவது நம்மளால் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு, ஒரு செல்லோட அமைப்பை கூட நம்மளால் பார்க்க முடியும். இஸ் பாசிபிள், முடியும். ஈவன் எதை கூட இட் பாசிபிள், முடியும். டு சி, பார்க்க முடியும். அந்தளவுக்கு இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட கண்டுபிடிப்பானது உதவியது. ரைட்டா? நல்லா பார்த்தீங்களா? இன்வென்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஹேஸ் மேட் இட் பாசிபிள். மேட் இட்னா செய்தது, பாசிபிள்னா முடியும் என்று செய்தது. எதை முடியும் என்று செய்தது? டு சீனா பார்க்க முடியும் என்பதை செய்தது. எதை பார்க்க முடியும்? ஈவன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல். அப்படின்னா ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சரை கூட பார்க்க முடியும், ஸ்ட்ரக்சர் அமைப்பை கூட, வடிவத்தை கூட பார்க்க முடியும் என்பதை இந்த மைக்ரோஸ்கோப் உண்டாக்கியது என்று பொருள். ரைட்டா? அப்போ எக்ஸ்ரே அண்ட் நியூட்ரான் டிஃப்ராக்ஷன் அப்படின்னா எக்ஸ் கதிர்கள். ரைட்டா? எக்ஸ்ரேனா எக்ஸ் கதிர்கள் மற்றும் நியூட்ரான் டிஃப்ராக்ஷன் சொன்னால் என்னது? அதன் விரிசல்கள், விலகல்கள். டிஃப்ராக்ஷனாக விலகல், ரெஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? ரெஃப்ளெக்ஷனாக பட்டு பிரதிபலித்து வர்றது, பட்டு செதறது டிஃப்ராக்ஷன். ரைட்டா? டிஃப்ராக்ஷன் விரிசல்கள்னு சொல்கிறோம். அதாவது நியூட்ரானோட விரிசல்கள் மற்றும் எக்ஸ் கதிர்களும். ரைட்டா? டெக்னிக்ஸ்னா இந்த நுட்பமானது. டெக்னாலஜிஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ரைட்டா? இந்த தொழில்நுட்பமானது ஹெல்ப்டு அஸ், நம்மளுக்கு உதவி செய்தது. எதற்கு? டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூக்ளிக் ஆசிட். அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட்னா நம்மளை புரிந்து கொள்ள வைப்பதற்கு. எதை புரிந்து கொள்ள வைக்க? த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அமைப்பு. என்னோட அமைப்பு? இந்த நியூக்ளிக் நியூக்ளிக் அமிலத்தோட அமைப்பை நம்மளை புரிந்து கொள்ள வைப்பதற்கு இந்த எக்ஸ் கதிர்கள் மற்றும் நியூட்ரான் டிஃப்ராக்ஷன், நியூட்ரான் கதிர்களின் விரிசல்களால் ஆகும் வழிமுறைகள் நம்மளுக்கு உதவி செய்தது. ரைட்டா? விச் ஹெல்ப் டு கண்ட்ரோல் வைட்டல் லைஃப் ப்ராசஸ். அப்படின்னா விச் ஹெல்ப்னா இது, விச் எதை குறிக்கிறது? மேலே உள்ளதை குறிக்கிறது. எது? எக்ஸ்ரே அண்டு நியூட்ரான் டிஃப்ராக்ஷனை குறிக்கிறது. விச் ஹெல்ப்னா உதவி செய்கிறது. எதற்கு? டு கண்ட்ரோல் வைட்டல் லைஃப் ப்ராசஸ் அப்படின்றான். அப்போ வைட்டல் லைஃப் ப்ராசஸ், லைஃப்னா வாழ்க்கை. அப்போது ப்ராசஸ்னது வாழ்க்கை, வாழுவது. அதாவது ப்ராசஸ்னால் ஒரு செயல் வடிவம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வாழ்க்கை வாழுவதற்கு வைட்டல்னா முக்கிய பங்கு வகிக்கிறது. எதற்கு? நிர்வாகம் செய்ய. அதனால் கவனிச்சிக்க. என்னத்தை தான் அப்படி செய்யுதுன்னு சொன்னால், இப்போ நானே இருக்கேன், எனக்கு பிளட்டெல்லாம் அவுட்டு. அப்போ பிளட் கவுண்ட் பண்ணுறதுக்கு மெஷின் வேணும். அப்போ மெஷினே இந்த கண்டுபிடிக்கலை, அப்போ நான் செத்து போயிடுவேன். எனக்கு ஒயிட் செல்லில் செத்து இல்லை. மெஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க, எனக்கு ஒயிட் செல் கம்மியாக இருக்குன்னா நான் இன்ஜெக்ஷன் போட்டு ஒயிட் செல்லை கூட்டிக்கிறேன். ரெட் செல் கம்மியாக இருக்குன்னா இன்ஜெக்ஷன் போட்டு ரெட் செல்லை கூட்டிக்கிறேன். அப்போ அந்த மிஷின் யார் கண்டுபிடிப்பு? ஃபிசிக்ஸோட கோட்பாடுகளோட வந்த ஒரு டெக்னாலஜி. அப்போ ஃபிசிக்ஸ் கோட்பாடுகள் பல டெக்னாலஜியை உருவாக்கும். சேட்டலைட் ஒரு டெக்னாலஜி, வாஷிங் மிஷின் ஒரு டெக்னாலஜி, சைக்கிள் ஒரு டெக்னாலஜி, எல்லாமே டெக்னாலஜிஸ். ரைட்டா? ஆனால் கோட்பாடுகள் ஒன்று. அந்த ஒரு கோட்பாடு பல விதங்களில் பயன்படும். மேக்னட்டிசம் என்றது ஒரு கோட்பாடு, எலக்ட்ரிசிட்டின்றது ஒரு லா, மேக்னட்டிசம் லா அண்ட் எலக்ட்ரிசிட்டி லா. இது ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாடை பல விதமாக டெக்னாலஜியில் பயன்படுத்தலாம். இப்போ நெக்ஸ்ட் விஸ் கண்ட்ரோல் த வைட்டல் லைஃப் ப்ராசஸ். லைஃப் ப்ராசஸ்னால் வாழ்க்கையோட முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த முக்கிய பங்கையும் நிர்வாகம் செய்யணும், கட்டுப்படுத்த. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் எக்ஸ்ரேஸ் ஆர் யூஸ்டு டு டயக்னாஸ்டிக் பர்பஸ். அப்போ பர்பஸ் எக்ஸ் கதிர்கள், அதே எக்ஸ்ரே கதிர்கள் ஆர் யூஸ்னால் பயன்படுத்தப்படுகிறது. ஃபார் எதுக்கு? டயக்னாஸ்டிக்னு சொன்னாலே என்னது? நோய் கண்டறின்னு அர்த்தம். நோய் கண்டறிதல். அது எதை வச்சோ? மிஷினை வச்சோ இல்லை கையை வச்சோ. டயக்னாஸ்டிக் அப்படின்னாலேமோ நோயை கண்டறிதல். ரைட்டா? இதுதான் பொருள்படும். அப்போ எக்ஸ்ரேஸ்னால் எக்ஸ் கதிர்கள் ஆர் யூஸ்டு பயன்படுத்தப்படுகின்றன. எதற்காக வேண்டிய? ஃபார் டயக்னாஸ்டிக் பர்பஸ். அப்படின்னா நோய் கண்டறியும்
காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. நெக்ஸ்ட் ரேடியோ ஐசோடோப்ஸ். அப்போ ரேடியோ ஐசோடோப்ஸ் அப்படின்னா கதிர் ஐசோடோப்புகள்னு அர்த்தம், ரைட்டா. ஆர் யூஸ்டு இன் ரேடியோ தெரப்பி அப்படின்னா கதிர் இயக்க சிகிச்சை. நல்லா பார்த்துக்கோங்க, ரேடியோ ஐசோடோப்னா கதிர் ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ்னு பயன்படுத்தப்படுகின்றன. எதில் பயன்படுத்தப்படுகின்றன? இன் ரேடியோ தெரப்பி ஃபார் க்யூர் ஆஃப் கேன்சர். ரேடியோ தெரப்பினா கதிர் இயக்க சிகிச்சை, ரைட்டா. கதிர் இயக்க சிகிச்சைக்கு ரேடியோ ஐசோடோப்புகளை பயன்படுத்துகிறார்கள். பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க? ஃபார் க்யூர் ஆஃப் கேன்சர்ஸ். ஃபார் க்யூர்னா குணப்படுத்துதல். எதை? கேன்சரை குணப்படுத்துதல். கேன்சர் புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு இந்த ரேடியோ ஐசோடோப்ஸை ரேடியோ தெரப்பி மூலமாக, ரேடியோ தெரப்பினா கதிர் இயக்க தெரப்பி, அதாவது கதிர் இயக்க ட்ரீட்மெண்ட், ரைட்டா. அண்ட் அதர் டிசீசஸ், மற்ற நோய்களுக்கும் இதை பயன்படுத்துகிறார்கள். இன் ரீசெண்ட் இயர்ஸ், அப்போ தற்போதுள்ள நடைமுறையில், இன் ரீசெண்ட் இயர்னால் தற்போதுள்ள நடைமுறையில் பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆர் பீயிங் ஸ்டடீடு ஃப்ரம் த ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. பயாலஜிக்கல் ப்ராசஸ்னால் உயிரியல் செயல்முறைகள்னு அர்த்தம். பயோனா உயிர், அப்போ பயாலஜிக்கல்னால் உயிரியல் செயல்முறைகள், ப்ராசஸ்னால் செயல்முறைகளானது தற்போதுள்ள நடைமுறையில், இன் ரீசெண்ட் இயர்ஸ்னால் தற்போதுள்ள நடைமுறையில், தற்போதுள்ள பழக்க வழக்கங்களில் என்ன பண்ணுறோன்னா ஒன்று தான், அதாவது உயிரியல் பயாலஜிக்கல் உயிரியல் நடைமுறைகள் ஆர் பீயிங் இருக்கின்றன. ஸ்டடீடு எப்படி இருக்கின்றன? ஸ்டடீடு படிக்கப்பட்டு இருக்கின்றன, படித்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி? ஃப்ரம் த ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபிசிக்ஸ் வச்சுத்தான், ஃபிசிக்ஸ் கோணத்திலிருந்து தான் பயாலஜிக்கல் ப்ராசஸ் என்னது? உயிரியல் செயல்முறைகளை படித்து கொண்டிருக்கிறார்கள். ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன்ஸ் டு மேத்தமெட்டிக்ஸ். அப்போ ஃபிசிக்ஸு கணிதத்தில் கூட என்ன சம்பந்தம் வைத்திருக்கிறது? இயற்பியலுக்கு கணிதத்தோடு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் இஸ் ஏ குவான்டிடேட்டிவ் சயின்ஸ். அப்போ குவான்டிட்டிவ்னா அளவீடு செய்தல், ரைட்டா. அப்போ குவான்டிடேட்டிவ்னா அளவீடுன்னு அர்த்தம். அளவீட்டு சயின்ஸ், குவான்டிடேட்டிவ் சயின்ஸ்னால் அளவீட்டு அறிவியல்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அப்போ ஃபிசிக்ஸ் இயற்பியலானது இருக்கிறது எவ்வாறாக? ஏ குவான்டிடேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னா ஒரு அளவீட்டு அறிவியலாக இருக்கிறது. இட் இஸ் த மோஸ்ட் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு மேத்தமெட்டிக்ஸ் ஆஸ் எ டூல் ஃபார் இட்ஸ் டெவலப்மெண்ட். நல்லா பார்த்துக்கோங்க, இட் எதை குறிக்கிறது? இந்த ஃபிசிக்ஸை குறிக்கிறது, ரைட்டா. ஃபிசிக்ஸு இருக்கிறது மோஸ்ட் க்ளோஸ்லி ரிலேட்டட், மிகவும் நெருங்கிய தொடர்பு. இந்த ஃபிசிக்ஸ் எதை குறிக்கிறது? ஃபிசிக்ஸை குறிக்கிறது. ஃபிசிக்ஸ் இருக்கிறது, இயற்பியலானது இருக்கிறது மோஸ்ட் க்ளோஸ்லி ரிலேட்டட், அதிகமாக நெருங்கிய உறவு வைத்துள்ளது. யார் கூட? டு மேத்தமெட்டிக்ஸ். கணிதத்து கூட அதிகமான உறவு வைத்துக்கிறது. எப்படி? ஆஸ் எ டூல்னால் ஒரு கருவியாக, ஒரு மிஷினை திறக்கான கருவி வேணும்னா ஸ்க்ரூ டிரைவர் வேணுமில்ல. அப்போ இந்த மேத்தமெட்டிக்ஸ், இந்த கணிதத்தை ஒரு கருவியாக இயற்பியல் வைத்துள்ளது. எதற்காக வேண்டி? ஃபார் இட்ஸ் டெவலப்மெண்ட், ஃபார் ஃபிசிக்ஸ் டெவலப்மெண்ட். இட்ஸ்ன்றது ஃபிசிக்ஸை குறிக்கிறது, ரைட்டா. ஃபிசிக்ஸ் ஆனது மேஸை ஒரு கருவியாக வைத்து கொண்டு தன்னோட முன்னேற்றத்தை காணுகிறது. ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு அஸ்ட்ரானமி. அப்போது அஸ்ட்ரானமினா வானியல், அதாவது பூமி, அதுக்கு மேலே உள்ள வான்வெளி எல்லாம், யூனிவர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க? வான்வியல்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபிசிக்ஸோட தொடர்புகள், அஸ்ட்ரானமியில் ஃபிசிக்ஸோட தொடர்புகள் என்ன, வானியலில் இயற்பியலின் தொடர்புகள் என்ன என்றது பார்க்கலாம். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் ஆர் யூஸ்டு டு ஸ்டடி த மோஷன் ஆஃப் பிளானெட்ஸ். அப்போ அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், அஸ்ட்ரானமின்னு என்னது? அஸ்ட்ரானமின்னா வானவியல். அப்போது டெலஸ்கோப்னு என்னது? டெலின தூரம். டெலஸ்கோப்னா தூரத்தில் உள்ள பொருளை பார்க்கறதுக்கு பயன்படும் கருவி, ரைட்டா. அப்போ அது என்ன சொல்லலாம்? டெலஸ்கோப் அப்படின்றது. மைக்ரோஸ்கோப்னா நுண்ணிய அருகில் உள்ள பொருள்களை பார்ப்பதற்கு, ரைட்டா. அப்போ டெலஸ்கோப்னா தூரத்தில் உள்ள பொருள்கள். அப்போ அஸ்ட்ரானமிக்கல் என்னது? டெலஸ்கோப்னு சொன்னது. அது டெலஸ்கோப்னா தொலைநோக்கிகள்னு சொல்லலாம், ரைட்டா. அப்போது அஸ்ட்ரானமிக்கல்னால் வான்வெளி தொலைநோக்கிகள். இந்த வான்வெளி தொலைநோக்கிகள் ஆர் யூஸ்னு உபயோகப்படுத்தப்படுகிறது. எதற்கு? டு ஸ்டடி த மோஷன் ஆஃப் த பிளானெட். அப்படின்னா கோள்களின் நகர்வுகளை படிப்பதற்காக வான்வெளி தொலைநோக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அண்டு மேலும் அதர் ஹெவன்லி பாடிஸ் இன் த ஸ்கை. மேலும் பெரிய பொருட்கள், அந்த பிளானெட்டுகள் இல்லாது அது தவிர்த்து
பெரிய பொருட்கள் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பொருட்களின் நகர்வுகளையும் கண்காணிப்பதற்காக இந்த அஸ்ட்ரானமிக்கல் தொலைநோக்கி அஸ்ட்ரானமிக்கல்னால் இந்த தொலைநோக்கி பயன்படுத்தப்படுகிறது. ரைட்டா? அப்போது ரேடியோ டெலஸ்கோப்ஸ், அப்போது ரேடியோ டெலஸ்கோப்ஸ்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்புன்னு சொன்னாலும் சரி, ரேடியோ டெலஸ்கோப்புன்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அதில் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்புனால் வானியல் தொலைநோக்கியும்பா. இது என்ன ரேடியோ டெலஸ்கோப்புன்னு சொன்னால் என்னது? வானொலி தொலைநோக்கி. இது வானொலி, அது வானியல், ரெண்டு கலவை ஒன்று தான். ரைட்டா? அப்போது ரேடியோ டெலஸ்கோப்ஸ் ஹேவ் எனேபிள்னு ஊக்குவித்தது, உதவியது, ஊக்குவித்தல். அப்போது இந்த ரேடியோ டெலஸ்கோப்ஸ்னால் வானவியல் தொலைநோக்கிகள் ஹேவ் எனேபிள்னு ஊக்குவித்தன. யாரை? த அஸ்ட்ரானமர்ஸ்னால் வானியல் ஆராய்ச்சியாளர், வான்வெளியை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள். அஸ்ட்ரானமர்ஸ்னால் வானியலை பற்றி ஆராய்ச்சி செய்யும் ஆராய்ச்சியாளர்கள் தான். அவர்களை ஊக்குவித்தது இந்த ரேடியோ டெலஸ்கோப்ஸ். எதற்கு? டு அப்சர்வ்னு கவனிக்க, கண்டுபிடிக்க. எதை கவனிக்க, எதை கண்டுபிடிக்க? இதில் கவனிக்கன்னு சொல்லலாம், கண்டுபிடிக்கன்னு சொல்லலாம். டிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னா இந்த அண்டம், யூனிவர்ஸ்னால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தூரமான ஒரு புள்ளியை கண்டுபிடிப்பதற்கு அல்ல, அதை ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த வான்வெளி ஆராய்ச்சியாளர்கள், அஸ்ட்ரானமர்ஸ்னால் வான்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த ரேடியோ டெலஸ்கோப்ஸ் உதவி செய்தது, எனேபிளும் உதவி செய்தது. அப்போ ஸ்டடீஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் ஆர் டன் யூஸிங் ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸ். அப்போ ஸ்டடீஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னா படிப்பு. எது? இந்த பிரபஞ்சத்தின் படிப்பானது, பிரபஞ்சத்தை பற்றி படிப்பதற்கு ஆர்டன்னு செயல்படுகிறது, இருக்கிறது. பிரபஞ்சத்தின் படிப்பானது இருக்கிறது. எவ்வாறாக? யூஸிங் ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸ். ஃபிசிக்கல்னால் இயற்பியலின் கொள்கைகளை பயன்படுத்தித்தான் பிரபஞ்சத்தின் படிப்பை படிக்க முடியும்ன்றான். ஃபிசிக்கல் என்னது? இயற்பியலின் கொள்கைகளை பயன்படுத்தி, பயன்படுத்தி பிரபஞ்சத்தின் படிப்புகளை படிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. இந்த ஃபிசிக்ஸ் கொள்கை இல்லைன்னா நீ எதையும் கண்டுபிடிக்க முடியாது. சந்திர மண்டலத்துக்கு போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. ராக்கெட்டு போகுது, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு ஜுவாலஜி. அப்புறம் ஜுவாலஜினா புவியியலுடன் இயற்பியலுக்கு என்ன சம்பந்தம்? ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன்ஸ் டு ஜுவாலஜி இருக்குது, ஃபிசிக்ஸ்க்கு இருக்குது. ரைட்னா? டிஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ் ஹெல்ப் டு ஸ்டடி த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வேரியஸ் ராக்ஸ். அப்படின்னா டிஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ். டிஃப்ராக்ஷன் என்னது? விரிசல் நுட்பங்கள். டெக்னிக்ஸ்னால் நுட்பங்கள். ரைட்டா? அப்போ டிஃப்ராக்ஷன் விரிசல். இந்த லைட் பீம் பட்டு செதறது இல்லையா? ரெஃப்ளெக்ஷன் அப்படி பட்டு பிரதிபலிச்சு வர்றது செதறது டிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ டிஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ்னால் அதாவது விரிசல் நுட்பங்களானது உதவி செய்கிறது டு ஸ்டடின்னு படிப்பதற்கு. எதை? கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வேரியஸ் ராக்ஸ். அதாவது பலதரப்பட்ட பாறைகள். வேரியஸ் ராக்ஸ்னால் பலதரப்பட்ட பாறைகளின் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னால் படிக கட்டமைப்பு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சோஷியல் சயின்ஸில் 10th பாடம் நடத்தியிருக்கேன், கவனமாக பார்த்துக்கணும். இது 11th வந்திருக்கு ஃபிசிக்ஸில், அது சோஷியல் சயின்ஸில் நடத்தியிருக்கேன். இது படிக பாறைகள், அதாவது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் படிக பாறைகள். எதில் இருக்கும்? ராக்ஸ்குள்ளே இருக்கும். அந்த ராக்ஸோட வயதை கூட நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க, வரும். நெக்ஸ்ட், ரேடியோ ஆக்டிவிட்டீஸ் யூஸ்டு டு எஸ்டிமேட் த ஏஜ் ஆஃப் த ராக்ஸ். இந்த சொல்லிட்டான். ரேடியோ ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொன்னால் கதிரியக்க செயல்பாடுகளை பயன்படுத்தி, பயன்படுத்தி டு எஸ்டிமேட்னா கணிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். எதை? தி ஏஜ் ஆஃப் த ராக்ஸ். பாறைகளின் வயதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த பாறைகள் எந்த காலத்தில் தோன்றியது என்பதை ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது கதிர் இயக்க செயல்பாடுகளை பயன்படுத்தி நம்மளால் கண்காணிக்க முடியும், அதை கண்டுபிடிக்க முடியும். அண்டு ஃபோசில்ஸ்னால் படிமங்கள். ரைட்டா? படிமங்கள் இருக்கு இல்லையா உள்ள பூமிக்குள்ளே, அந்த படிமங்களை நம்ம எப்போ இது உண்டானதுன்னு கண்டுபிடிக்கலாம். அண்ட் த ஏஜ் ஆஃப் த எர்த். பூமியினோட வயதை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன்ஸ் டு ஓசனாகிராஃபி. அப்போ ஓஷன் அண்ட் சி ரெண்டும் ஒன்று தான். சீனா கடல், ஓஷன்னாலும் கடல் தான். அது ஆழ்கடல், இது நாதாள கடல். இதில் ஆழமாக தான் இருக்கும், அது மகா ஆழமாக இருக்கும். ரைட்டா? அதனால் ஓஷனாகிராஃபி அப்படின்னா சீகிராஃபின்னு சொல்லிடக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. சீனாலும் கடல்னா ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன்ஸ் டு ஓஷனாகிராஃபி அப்படின்னா மூலக்கடலியல். இதில் ஃபிசிக்ஸு என்ன தொடர்பில் உள்ளது? இயற்பியலின் தொடர்பு எதில்? மூலக்கடலியல்.
ஓசனாகிராஃபின்னு மூலக்கடலியல்னு சொல்லுவாங்க. ஓசனாகிராஃபியில் ஃபிசிக்ஸோட என்ன தொடர்பியல் இருக்கணும்? ஓசனாகிராஃபர்ஸ் அப்படின்னா கடலில் ஆய்வு செய்வது விஞ்ஞானிகள்னு அர்த்தம். ஓசனாகிராஃபர்ஸ்னால் கடலில் ஆய்வு செய்யும் விஞ்ஞானிகள், அதை தான் ஓசனாகிராஃபர்ஸ்னு சொன்னார். சீக் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் த ஓஷன். எப்பா ஓஷன், அதாவது மூலக்கடலியல் ஆய்வாளர்கள் ஓஷனோகிராஃபர்ஸ்னால் மூலக்கடல், அதாவது கடல் ஆய்வாளர்கள் வச்சுக்க. எதுக்கு மூலக்கடல்? கடல் ஆய்வாளர்கள் சீக் டு அண்டர்ஸ்டாண்ட் புரிதலுக்கு விருப்பப்படுகிறார்கள். சீக்னா விருப்பப்படுகிறார்கள் இந்த இடத்துல. எதற்கு? த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் த ஓஷன். அப்போ ஃபிசிக்கல்னால் இயற்பியல் மற்றும் வேதியியல் செயல்முறைகள் ஆஃப் த ஓஷன்னா கடலின் செயல்முறைகள். என்ன செயல்முறைகள்? ஃபிசிக்கல் இயற்பியல் மற்றும் வேதியியலின் செயல்முறைகள். கடலில் நடக்கக்கூடிய இயற்பியல் மற்றும் வேதியியலின் செயல்முறைகளை புரிவதற்கு இந்த ஓஷனாகிராஃபர் கடல் ஆய்வாளர்கள் விருப்பப்படுகிறார்கள். சரி, நெக்ஸ்ட் அடுத்த சாப்டரில் பார்க்கலாம்.